நீங்கள் இதயம் பலவீனமானவராக இருந்தால் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். ஒன்று. இன்னொன்று, ஓரளவிற்கேனும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கும் என்று சொன்னால் இந்த வீடியோவை சற்று மனசாட்சியும் கொஞ்சம் மனதிடமும் இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். காரணம், தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயம் 50க்கும் மேற்பட்ட, 1, 2 அல்ல 50க்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்களின் ஆபாச வீடியோக்கள். ஒரு தாவேகா பிரமுகர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஊடகங்களில் வெளியாகக்கூடிய செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி இருக்க வேண்டிய அந்த செய்தி. ஆனால் மிக சகஜமாக கடந்து போகப்படுகிறது. ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ஆலந்தூர்ல ஒரு தாவேகா நிர்வாகி, கணவனை பிரிந்து கணவன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். வீட்டுக்கு போய் துணிச்சலோடு அந்த பெண்ணுக்கு அத்துமீறி இருக்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள்ல மட்டும் வரக்கூடிய செய்திகள், அவ்வளவு செய்திகள். தொடர்ந்து தாவேகாவினர் பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக பெண்களின் மீது பாலியல் வன்முறைகளை அவர்கள் தொடர்ந்து பிரயோகப்படுத்துகிறார்கள். அதன் பேரில் தாவேகாவினர் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தி அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்து அவர்களுக்கு இந்த துணிச்சல் வந்துச்சு? விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார், தாவேகா ஆட்சி நடக்கிறது, இனி பெண்களை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமா அவர்களுக்கு என்ற கேள்வி இங்கே எழுகிறது. இதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய தளங்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் இருந்த போது திமுக சிறிது தவறு இழைத்தாலும் அல்லது கொஞ்சம் திமுகவை சேர்ந்த யாரேனும் தவறு செய்தாலும் பொங்கி எழுந்து அதை கண்டித்த திமுகவின் முன்னாள் தோழமை கட்சிகள், தாவேகாவின் இந்நாள் தோழமை கட்சிகள் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். கள்ள மௌனம். ஒருத்தர் இது குறித்து வாய் பேச மறுக்கிறார். அப்ப தாவேகா ஆட்சியில யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் கூட்டணி கட்சியை கூட்டணியோடு இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடியவர்கள் இது குறித்து பேச மறுப்பார்கள். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தூய சக்தி என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட திருவாளர் விஜய் அவர்களும் இதை குறித்து பேச மறுப்பார். ஆனால் தினசரி தாவேகாவினரால் இந்த நாட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் பெண்கள் இன்னைக்கு காரி துப்ப தொடங்கிட்டாங்க. அதை பத்தி தான் கனத்த இதயத்தோடு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நாம செல்ல போகிறோம். அனைவருக்கும் உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தையும் வேதனையோடும் கூடிய ஒரு வணக்கத்தை நான் சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். சேலத்துல ஒரு நிகழ்வு கொடூரம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏழ்மை, வறுமை, பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. ஒருத்தனை போய் அணுகுறாங்க. அவன் பேர் மணிகண்டன். அவன் தாவேகா பிரமுகர் என்று ஊடகங்கள் அவனை சித்தரிக்கின்றன, சொல்கிறார்கள். அவன் தாவேகா பிரமுகர் என்று ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தாவேகா அதை மறுக்குது. அந்த மணிகண்டன் இந்த பொருளாதார உதவி கேட்டு வரக்கூடிய பெண்களை பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாற்றி மயக்கி அவர்களை ஆபாச படம் எடுத்து அவர்களை சிலரை அந்த மணிகண்டன் அவனுடைய நண்பர்களுக்கும் என்ன செஞ்சிருக்கான், அவர்களோடும் அவர்களை பாலியல் ரீதியான ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கு நிர்பந்தப்படுத்தி இருக்கிறான். சிலரை பாலியல் தொழிலுக்குள்ளேயே தள்ளி இருக்கிறான். சரியா? இப்போ இந்த பெண்மணி 2 குழந்தைகள் திருமணமாகியது, கணவர் இருக்கிறார், 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இந்த பெண்மணி இவனோடு ஒரு பொருளாதார ரீதியிலான உதவிக்காக இவனை அணுகி இவனோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு நாள் இவன் எந்திரிச்சு போறான். அந்த செல்போன் அங்க இருக்குது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போறான். அந்த செல்போனை தற்செயலா அவங்க எடுத்து பாக்குறாங்க. அந்த செல்போனில் இந்த பெண்மணியோடு இருந்த ஆபாச வீடியோ, இது இல்லாம 50க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள். அதிருந்து போன அந்த பெண்மணி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு மற்ற வீடியோக்களை வேற சிலருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டு செல்போன் அங்க வச்சுட்டு அங்கிருந்து அவன் வர்றதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. இது தொடர்பான ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. அதன் பிறகு இவனை குறிச்சு விசாரிச்சா இவன் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா இது போன்ற பொருட்களை விற்பனை செய்து அது தொடர்பான குற்றச்சாட்டுக்கும் உள்ளானவனா இந்த மணிகண்டன். ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் இது. இப்ப அவனை கைது பண்ணி இருக்கிறாங்க. தாவேகா உடனே டிசோன் பண்ணுது. ஆனால் அனைத்து ஊடகங்களும் இவனை தாவேகா நிர்வாகி, தாவேகா பிரமுகர் என்றுதான் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. என்னோட கேள்வி என்னன்னா, பொள்ளாச்சியை விட மிக கொடூரமான சம்பவமாக இது இருக்கிறது. பொள்ளாச்சியில அண்ணா அடிக்காதீங்கன்னா, அண்ணா விட்டுருங்கண்ணா என்று அந்த அப்பாவி பெண்கள் கதறிய கதறல் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல.
இன்றைக்கு அதை விட மிக கொடூரமாக 50க்கும் மேற்பட்ட இப்ப செல்போன்ல கிடைச்சது மட்டும்தான் 50. அவன் இது இல்லாம எவ்வளவு வச்சிருக்கிறான், எவ்வளவு டெலிட் பண்ணிருப்பான், எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிருப்பான்னு தெரியல யாருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஒன்று என்றால் அப்படின்னு ஒருத்தர் பொங்குனார். அவர்தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த 1 மாத காலகட்டத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களில் பெருவாரியானவர்கள் தாவேகாவினராக இருக்கிறார். அது அதோட கொடுமை. ஆனா இது எதை குறித்தும் மௌனம் கலைத்து பேச வேண்டிய முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஏன்னா உள்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அவர் பேசவே மறுக்கிறார். என்ன நடக்குது இந்த நாட்டுல? ஆலந்தூர்ல, சென்னையில இதே மாதிரி ஒரு கொடூரம். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகாவின் ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி, அந்த பெண்மணி கணவனை இழந்து அவங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க, தனியார். அதுல அவங்க வேலை செய்யறதை தெரிஞ்சு கொண்டு இவன் அங்க போய் அவங்க நம்பரை எங்க இருந்தோ கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு தொடர்ச்சியா ஆபாச செய்திகளை அனுப்பி ஒரு கட்டத்துல அவங்க வீட்டு முகவரியை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. இவன் என்னவா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா, இவன் தாவேகாவினுடைய ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி. கழுத புலின்னு வச்சிருக்கோம் பேரு, பேரை பாருங்க, வேம்புலி. இவனை இப்போ போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, தொடர்ந்து இது இப்படி கொஞ்சம் மனசாட்சியோட கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண்மணி கத்தி கதறுகிறார். அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க? எம்எல்ஏ, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது குற்றம் சாட்டுகிறார். சரவணன் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார் அப்படின்னு பகிரங்கமா சொல்றாங்க. ஆனா பெண்கள் பாதுகாப்பில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்லாம் ஆவேசமாக பேசிய முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்குது. சரி விடுங்க, நான் திருப்பி சொல்றேன். தாவேகாவினர் வாய் திறக்க மாட்டாங்க, முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டார், ஓகே டன். கூட்டணி கட்சிகள் திமுக ஆட்சியா இருந்துச்சுன்னா அதேங்கப்பா 50 ஆபாச வீடியோக்கள் வெளியாக இருக்கக்கூடிய இந்த துயரமான ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்லுகிறார், தாவேக ஆட்சி எப்படி இருக்கிறது? சிறப்பாக இருக்கிறது. அதேங்கப்பா, அவர் எப்பவுமே அப்படித்தான். அப்படி பேசினா அப்படி பேசுவார். மிகச் சிறப்பாக இருக்கிறது அப்படின்ட்டார். ஆமா, எப்படி மக்கள் மின்வெட்டினால் நடு ரோட்ல வந்து டெய்லி நின்று போராடுகிறார்கள். அந்த தலைவர் சொல்கிறார், தாவேக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது. பெண்களின் மீது அடுக்கடுக்காக பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்படுகின்றன. தாவேக எம்எல்ஏ மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த தலைவர் சொல்கிறார், தாவேக ஆட்சி எப்படி இருக்கிறது? சிறப்பாக இருக்கிறது. என்ன சொல்றது? என்ன சொல்றது? எதுவும் பேசிடக்கூடாது நீங்க. ஐயோ, விவசாயிகளின் தோழன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் சொல்லுகிறார், டெல்டாவில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை மேட்டூர் அணையிலிருந்து. இது தொடர்பாக அமைச்சரிடம், அந்த துறை அமைச்சரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள், மேட்டூர் அணை திறக்கப்படவில்லையே, விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று. விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு என்றாலும் அதற்கான நிவாரணத்தை எங்கள் முதலமைச்சர் தருவார், வேற ஒண்ணும் என்கிட்ட கேட்காங்க, நன்றி வணக்கம் போயிட்டார். இப்பொழுது இந்த தலைவர் சொல்கிறார், தாவேக ஆட்சி எப்படி இருக்கிறது? சிறப்பாக இருக்கிறது. என்ன அப்ப இவங்கெல்லாம் திமுகவின் இந்த தோல்விக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? திமுகவின் தோல்விக்கு காரணம் உள்ளபடி 5 ஆண்டு கால ஆட்சி மிகச் சிறப்பான ஆட்சி. ஆனால் சுற்றி அத்தனை பேரும் துரோகிகளாக நின்றிருக்கிறார். எதிரிகளால் திமுக வீழ்த்தப்படவில்லை, துரோகிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கு. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, அத்தனை பேரும் துரோகிகளாக நின்றிருக்கிறார். அத்தனை பேரும். அதான் பிரச்சனை. உளப்பூர்வமா யாருமே நிக்கல. நான் அத்தனை பேரும்னா எல்லாரும் பொதுமைப்படுத்தல. இன்றைக்கு திமுகவோடு உறுதியாக நிற்கக்கூடிய தோழமை இயக்கங்கள் நிற்கிறார்கள், அவர்களை நான் மதிக்கிறேன், சல்யூட். அது வேற. நான் சொல்றது இன்றைக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை மட்டும் சொல்றேன். துரோகம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு துரோகிகளாக மாறி போனவர்கள். அப்போ நாடு எதை நோக்கி செல்கிறது? முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்காமலே அமைதியாக இருப்பதன் பின்னணி என்ன? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதைத்தான் கேள்வியை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்கிறாரு? தாவேகாவினர் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி வாக்குகளை கேட்டு ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கும் நிலையில்
தாவேகாவினரிடம் இருந்துதான் பெண்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். எப்படி? தாவேகாவினரிடம் இருந்து பெண்களை பாதுகாக்கிற நிலைமைக்கு தாவேகா ஆட்சி மாறி போயிருக்கு. ஷாப்பிங் போனா புத்தகத்தை வாங்கலாம், பொம்மையை வாங்கலாம். முதலமைச்சர் அஇஅதிமுக எம்எல்ஏக்களை ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அப்ப நீங்க எல்லா அறத்தையும் விழுமியங்களையும் விழுங்கி விட்டு இப்படி ஒரு ஆட்சிய இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தாவேகாவினர் யார் யாருன்னே தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க தெரியாது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுட்டு, ஆய்வு செய்யறதுல பிரச்சனை, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் எடுக்கிறான். இவன் போய் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் எடுக்கிறான். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன எடுப்ப? என்ன எனக்கு புரியல. என்ன ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை சொல்லி கொடுத்துருவியா? என்ன யோசிச்சு பாருங்க. தாவேகாவினர் எல்லாரும் ஆய்வுக்கு கிளம்பியாச்சு. இப்படி ஒண்ணு திமுக ஆட்சியில் நடந்துருந்தா என்ன இருக்கும்? விடுவாங்களா? திமுக ஒருவேளை இதே போல அன்றைக்கு ஜெயலலிதாமியார் மரணத்திற்கு பிறகு அஇஅதிமுகவில் குழப்பம் ஏற்பட்ட நிலையில அஇஅதிமுக எம்எல்ஏக்களை அன்றைக்கு திமுக இதே மாதிரி தன் பக்கம் இழுத்திருந்தால் சும்மா இருப்பாங்க? கொத்தளிச்சிருப்பாங்க கொஞ்சம் பேருங்க நியாயஸ்தர்கள். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. திமுகவுக்கு நான் மட்டும்தான் அங்க பல பேருக்கு நியாயம்லாம் வருது, அப்படியே துடிக்குது. இந்த சுந்தரபாண்டியன் படம் உண்டு. சுந்தரபாண்டியன் ஒரு படம் உண்டு, சசிகுமார் நடிச்ச படம். ஞாபகம் பார்த்திருக்கீங்களா? அந்த கதாநாயகி இவரை சசிகுமாரை தான் காதலிப்பாங்க அந்த படத்துல. கதாநாயகி உண்மையிலே காதலிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகுமாரன். ஆனால் கதாநாயகியே ஒரு 3-4 பேர் காதலிப்பாங்க அந்த படத்துல. சசிகுமாருக்கு இது என்ன, சசிகுமார் முதல்ல அந்த பொண்ணை விரும்பி இருப்பாரு, போய் சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு மறுத்திருக்கும், விட்டுருவாரு. சரி ஃப்ரெண்டுங்க காதலிக்கிறான்னு ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணுவார். நல்லா அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். கடைசி அந்த பொண்ணு சொல்லும், இல்ல நான் உன்னே தான் காதலிச்சேன்னு கதாநாயகி சொன்ன உடனே சரின்னு இவரு காதலை அக்செப்ட் பண்ணிப்பார். இப்ப சசிகுமாரை கொல்றதுக்கு இவன் எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுவான். அந்த பொண்ணை யாரெல்லாம் ஒருதலை பட்சமா காதலிச்சானோ அவன் எல்லாம் சேர்ந்து சசிகுமாரை கொல்றதுக்கு பிளான் போடுவான். அப்ப சசிகுமார் கிளைமேக்ஸ்ல ஒரு வசனம் பேசுவார். ஏண்டா டேய், கட்டுனா உன்னையத்தான் கட்டுவேன், உன்னையத்தான் காதலிக்கிறேன், உனக்கு கூட தான் வாழணும்னு சொல்றவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய தப்புன்னு சொல்லிவிட்டு வேண்டான்னு சொன்ன உங்களை அவ கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும்னு சொல்லி நீங்கெல்லாம் என்னைய கொலை பண்ண வந்திருக்கிறீங்களே, என்னடா லாஜிக்னு கேட்பாரு. அந்த மாதிரி இது எதுக்கு இங்க சொல்றேன்னா, நியாயமா இருந்து கூட்டணியில சரியா பேசி தொகுதி உடன்பாடுகளை எட்டி மலர்ந்த முகத்தோடு ஆகா ஓகோன்னு சொல்லி தொகுதிக்கான செலவினங்களை வரை திமுகவிடம் இருந்து பெற்று போட்டியிட்டு வெற்றி பெற்று எல்லாம் பண்ணிக்கிட்ட கட்சிகள் தாவேகாவுக்கு அடுத்த நாளே ஆதரவு கொடுக்கலாம். யாரு? காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள். அது தப்பு இல்ல. எப்படி? அது தப்பு இல்ல. ஆனா இவர்கள் எல்லோரோடும் ஒருமித்து நின்று ஒருங்கே நின்று எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்று வேலை பார்த்த திமுக இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய முன்னணி நிர்வாகி சொல்றார், திமுக பாம்புக்கு பால் வார்க்க கூடாதான். ஏன்? எதுக்கு? எல்லோரும் ஒண்ணா நின்று உங்களுக்கும் சேர்ந்து தேர்தல் வேலை செய்ததற்காகவா? எப்படி? உதிரி கட்சிகள் உதிரிகள் என்று இவர்களை மதிக்கவே இல்லை. உதிரிகள் என்று சொன்னார் விஜய். உதிரிகள் என்று சொன்ன விஜய் நல்லவராக போயிட்டாரு. நீங்கெல்லாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று வேலை செஞ்ச திமுக பாம்பு விஷமாவும் ஒரு கட்சிக்கு இன்னைக்கு தெரியுதுன்னு சொன்னா, அப்ப இப்ப எவ்வளவு சுயநலவாதிகளாக இவர்கள் மாறி நிற்கிறார்கள். அதனாலதான் இவ்வளவு கிரைம்ஸ், இவ்வளவு குற்றங்கள் இந்த ஒரு மாதத்தில். ஆணவ படுகொலைகள் பேசப்படாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பேசப்படாது. மின்வெட்டு பேசாத. மேட்டூர் அணையில தண்ணி திறக்கல பேசாத. கர்நாடகத்துல நான் இதுவரைக்கும் ஸ்டாலின் பிரச்சனையா இருந்தாரு. ஸ்டாலின் இப்ப முதலமைச்சர் இல்ல, இனி நாங்க மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம்னு சிவகுமார் சொல்றாரு. வாய் திறக்காத. தமிழ்நாட்டில இருந்து பல லட்சம் கோடி முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு சென்று விட்டன. அமைதியாரு, எதுவும் பேசிடாத. அப்ப உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல சோஃபா மாடல் அரசு அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுகவை பார்த்து ஒரு காம்ரேட்,
தேர்தல் நேரத்தில் சொன்னார். நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்களா என்று கேட்டார். இன்னைக்கு அவர்லாம் சரி, இதான் அரசியல் அப்படிங்கிறது. ஆனா இப்ப நீங்க நம்பணும், இவர்கள் எல்லாம் யாரு? ஆமா, நல்லா இருக்குல்ல. ஒரே ஒரு தோல்வி. ஒருவேளை இன்றைக்கு திமுக வெற்றி பெற்றிருந்தால் இவர்கள் எல்லோரும் எப்படி பேசியிருப்பார்கள்? அப்ப இவர்களுக்கு திமுகவின் மீது, திமுகவோடு சேர்ந்ததும் திமுகவை பிரிந்ததும் கொள்கைக்காக அல்ல, வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நாங்கள் ஒட்டிக்கொள்வோம் என்று நினைப்பது கொள்கையா என்று கேட்டால் அதுதான் கொள்கைன்னா அந்த கொள்கையில தீயத்தான் வைக்கணும். வேற என்ன சொல்றது? சரி, ரைட், இருக்கட்டும். எனவே குறைந்தபட்ச மனசாட்சி உள்ளவர்கள் ஏன் நான் கூட்டணியையும் தோழமையும் கேட்கிறேன்னா, இவ்வளவு அட்ராசிட்டி நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஆனால் அது குறித்து பேச முதலமைச்சரும் மறுக்கிறார், தோழமை கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் மறுக்கிறார்களே என்பதற்காக அதை சுட்டி காட்டினேன். நாடு எந்த திசைவழி போக்கில் நகருகிறது என்றே தெரியவில்லை. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கே அஞ்சக்கூடிய நிலையை தாவேக அரசு உருவாக்கி விட்டது, இந்த விஜய் அரசு உருவாக்கி விட்டது. இந்த ஒரு மாத காலகட்டத்துல பெண்களின் மீது அட்டுக்கட்டுக்காக வரக்கூடிய பாலியல், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் உள்ளபடியே பெண்கள் இப்பொழுதுதான் மிகுந்த அச்சத்தோடு வாழத் தொடங்கி இருக்கிறார்கள். திருவாளர் விஜய் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, குறைந்தபட்ச மனசாட்சி இருந்தால் பதில் சொல்லுங்கள். மீண்டும் மீண்டும் இந்த சினிமாவை போலவே இன்னைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட ஆவேசமா கைய கால ஆட்டி பேசி அந்த அப்பாவி இளைஞர்களை, இளம் பெண்களை, தம்பி தங்கைகளை ஏமாற்றாதீர்கள், தயவு செய்து ஏமாற்றாதீர்கள். அப்பாவி ரசிக பெருமக்களே, இன்னமும் ரசிக மனநிலையிலேயே இருந்து ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து தமிழ் கேள்வி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.